Welcome to Super Houseful Matinee with me, Shailaja Balasubramanian. இன்னைக்கு Super Houseful Matinee பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். நான் ஒரு சூப்பரான மூவியோடைய டீம் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்காங்க. யாகவராயன நாகாக்க படத்தோட டீம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்காங்க. ஹாய். ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்ட் எல்லா இடத்துலையுமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குது? We are one day away from the release, so excited, nervous, எல்லாம் கலந்து இருக்குங்க. So we are looking forward. We've ஒரு nearly 1.5 வருஷம் இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். So tomorrow we are going to know the result. ஸோ நல்ல ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ஓகே, ஸோ 1.5 வருஷம் வரும்போது இன்னொன்று மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, ஏன் அவ்வளோ நாள்? It was shot as a bilingual. And the nature of the script is such that எடுத்தமா ஒரே லொகேஷன்ல முடிச்சோம் அது மாதிரி இல்ல. Okay, multiple locations. I had to shoot in Goa, I had to shoot in Bombay, Hyderabad, Pondicherry and Chennai. And couple of places in interior, Tamil Nadu also. Okay. So adnala, and I was being very specific about the locations. It's based on real incident. So the locations realistic ah irukunu solli I was being very specific. Adnala there were a couple of places which they don't give permissions easily. So அது மாதிரி லொக்கேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிட்டு அங்கே ஷூட் பண்ணுறதுக்காக ஐ டுக் டைம். பட் ஐம் கிளாட் ஐ டிட் பிகாஸ் ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம் அவுட் the way we wanted it to be. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரியே இருக்குல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு, தம்பி டிரெக்ட் பண்ணுறாரு, அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. தம்பி ஹீரோ, அண்ணா டிரெக்டரு, அப்பா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன இது, என்ன ஃபேமிலி ப்ராஜெக்டா இல்லாட்டி வந்து ஆதியை மைண்டில் வச்சு தான் இந்த ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் எழுதுறீங்களா? இல்லாட்டி மைண்டில் வச்சு பண்ணலங்க, ஸ்கிரிப்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அதுக்கு ஆதி கரெக்டாக இருப்பார்னு ஸ்கிரிப்ட் கேட்டது. தென் ஆதி கிட்ட போய் எக்ஸ்பிரஸ் பண்ணேன், ஐ ஹேவ் அ ஃபில்ம் அண்ட் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னப்போ ஆதி இஸ் நாட் அ பர்சன் ஹூ வுட் டூ எவ்ரி ஃபிலிம். இஸ் பீங் வெரி செலக்டிவ், வெரி சூஸி. அண்ட் ஸோ அது மாதிரி ஒரு ஆக்டர் ஒன்ஸ் ஐ நரேட்டட் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி செட் ஐம் ஆன் போர்ட் ரைட் அவே ஆஃப்டர் த நரேஷன். ஐ திங்க் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். That said that my script was going in the right motivating direction. Factor. 100%, someone who's being so choosy, and when someone narrates a script and he totally believes in that, and it is a nice feeling. Okay. All the effort has not been wasted. So adukapram inda oru script na eduthathu vandu it's based on real incident and a lot of other locations adu mari adhigama irukradala the budget wise it was going a little overboard. And being a first time director normally and the producers would not, they don't know me, we can't blame them because they don't know what kind of work that I would do because I don't have a work to back me up with. So அதனால ஒரு நல்ல ப்ரொடியூசர் தேவை, கிரியேட்டிவாக காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இந்த படத்துக்கு. யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு டிசைட் பண்ணப்போ அப்பா தான் வீட்டில் இருக்காரு. ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் வந்து டிக்கெட் அப்படின்னு சொல்லி அல்டிமேட்லி இட்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டூ ஆஃப் ஹிஸ் சன்ஸ், younger and elder, and he also is a director. அதனால probably he knew that the script required a lot more than what a normal person would provide. So அதனால அவரும் உள்ள வந்து he supported the team. So how did Nikki come on board then? எப்படி நீங்க வந்தீங்க? Well, நான் இந்த படம் சைன் பண்றப்போ none of my movies had released. I was like this fresher beginner. And நான் தமிழ்ல actually சைன் பண்ண ஷூட் பண்ண முதல் படம் யாகவராயனம் நாகாக்க. But Darling released first. So I came down, he'd seen my ads, director on ads party, he'd call me. First question, Tamil theriyuma? I'm like, konjo theriyum. Konjo theriyum. I came down, screen test, he told me the script கேட்டப்போ ஒரு screen test பண்ணோம். And the screen test also ஒரு butler Tamil Englishல manage பண்ணிட்டு I cleared. And that's how I got on board. Okay, நீங்க டப் பண்ணிருக்கீங்களா படத்துல? நீங்களே டப் பண்ணிருக்கீங்க. Wow. இது வந்து என் தமிழ்ல நான் பண்ண first படம் and after not knowing Tamil at all when I started, towards the end of the movie நான் தான் டப் பண்ணேன். அந்த total credit நான் director தான் கொடுக்கணும் because if not for his effort and patience, if not for his, he's just being modest, if not for his effort and patience, I totally don't agree. I don't think I would have been able to dub for this movie. I didn't know Tamil at all. I'm not from Chennai. நான் வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு. So and I'm not a South Indian, I'm a North Indian. Although connect இருக்கு சென்னைக்கு, மம்மி வந்து இங்கில இருந்து, but she's again a North Indian. So I didn't know Tamil at all. So for me, not knowing Tamil and dubbing for my first film is I think a very big deal, and அந்த credit கண்டிப்பா டைரக்டருக்கு தான் கொடுக்கணுங்க. ஓகே, ஸோ நான் திருப்பி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். மியூசிக் பற்றி சொல்லுங்கள், எந்த மாதிரியான சாங்ஸ் வந்து இந்த படத்தில் பாடல்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு அண்ட் பிஜியும் வந்து ட்ரெய்லர்லேயே ரொம்ப நல்லா இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ட்ரெய்லர் இவ்வளோ ஹிட் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து
பிஜிஎம் நல்லா இல்ல உண்மையிலே பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்க சொல்லுங்க எந்த மாதிரியான ஸ்டைலில் வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல? இந்த படம் ஆக்சுவலாக நிறையா மிக்ஸ் ஆஃப் ஜானர் இருக்குது. பாட்டும் சரி, ரீரெக்கார்டிங்கும் சரி. ரீரெக்கார்டிங்லேயும் நிறையா ஸ்கோப் இருந்தது வேறு ஜானர் ட்ரை பண்ணுறதுக்கு. இப்போ படமே அப்படி தான் இருக்கும், மிக்ஸாக இருக்கும், ஃபேமிலி இருக்கும், ரொமான்ஸும் இருக்கும், த்ரில்லர் எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ சத்யா வந்து நிறையா கிளியராக இருப்பார் ஆக்சுவலாக என்ன வேணுங்கிறதுல. ஸோ அதே மாதிரி கூட கொலாபரேட்டிவாக தான் இருப்பார் சத்யா. ஃபுல் டைம் நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது யூஸ் தேர் சிட்டிங் வித் அஸ். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஓகே, பார்க்கும்போதே இன்னைக்கு பாடிட்டு இருந்தாங்களே இந்த பாட்டு, பாடுங்களேன் இப்போ எங்களுக்காக. பாருங்க, நான் வந்து ஒரு பாத்ரூம் சிங்கர் and I want my viewers to go watch the movie. இங்க போகும்போது நல்லா தானே பாடிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஆஃப் கேமரா ஓகே, அப்புறம் பாடலாம் உங்களுக்காக. பட் யூ ஷுட் மேக் ஆதி சிங். ஐ திங்க் ஹி இஸ் தி ரியல் சிங்கர். அவங்க வந்து இந்த மூவில ஹிஸ் டெபியூட் as a singer. So it's okay, you make the singer sing. I am a bathroom singer, I am fit over there. கண்டிப்பா அப்ப அவரை கூப்பிட்டு பாட வச்சிடலாம். கண்டிப்பா பாட வச்சிடலாம், போயிடலாம். ஸோ அடுத்த செக்மெண்ட்ல வந்து நிறைய இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நாங்கள் பண்ண போறோம். இப்போ ஒரு சின்ன பிரேக். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி. நம்ம வந்து போன செக்மெண்ட்டில் யாகவராயணம் நாக்காக்க படத்தோட டீம் இன்டர்வியூ, அந்த படத்தோட ஸ்பெஷல் ஷோவில் இருந்தோம். அண்ட் டீம் வந்திருந்தாங்க. இப்போ என் கூட இன்னும் 2 கெஸ்ட் இருக்காங்க, பசுபதி சார் அண்ட் படத்தோட ஹீரோ ஆதி. ஹாய், வெல்கம் சார். சொல்லுங்கள், இந்த படத்தில் நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் தான் நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக ஏதோ ஸ்பெஷல் இருக்கணும். யார் 2 பேரும் பார்க்குறீங்க? அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. அதான் ஸ்பெஷலா எல்லாத்தையும் அவர் ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா அது ஸ்பெஷல் ஆக்கிடுவாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது அவர் சொன்னா என்னன்னு நீங்களே சொன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை ஒரு நார்த் மெட்ராஸ் டான் மாதிரி ஒரு தாதாவோட கேரக்டர். பட் பெரிய ஆக்ஷன்லாம் பண்ணி கொலைலாம் பண்ணி ரேப்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் இல்லையா? சரி, இல்லை. இது வந்து ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற, எப்போவுமே ஹீரோவை தம்பியாக பார்க்குற அந்த மாதிரி ஒரு கேரக்டர். கடைசியில் என்ன ஆகுது, அவனால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுதா, அந்த மாதிரி போவோம் அந்த கேரக்டர். பேசிக்காகவே ஆதி வந்து என்னோடய தம்பி. இது இன்னொரு தம்பி வந்து சத்யா. ஃபேமிலி மாதிரி இது. இட்ஸ் லைக் ஆதி அவங்க அப்பா ரவிராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். என்னோடய ஃபஸ்ட்டு படம் தெலுங்கில் அவர் தான் பண்ணார். ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபேமிலியாகவும் நாங்கள் அப்படிதான் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நீங்களும் பண்ணீங்க. அந்த படம். ஓகே, ஸோ இவர்கிட்ட சத்யாவோட பேசும்போது என்ன சொன்னார், ஆதி இஸ் வெரி சூஸி அபவுட் ஹிஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ முதலாக வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் நான் ஆதிக்கிட்ட ஆப்டார்ப்பான்னு சொல்லும்போது உடனே வந்து சரின்ட்டார். ஸோ தட் வாஸ் லைக் அ மேஜர் கிரெடிட் அண்ட் அ வெரி குட் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் மீ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி என்னதான் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு? அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபேக்ட் தட் ஹீ இஸ் யுவர் பிரதர், வேறு என்ன உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அதை கேட்டீங்க? லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ் ourselves. பிரதர்ன்றதுனால இந்த படம் நான் ஒத்துக்கலாங்க. இதே ஸ்கிரிப்ட் வேற யார் கொண்டு வந்திருந்தாலும் இந்த படத்தை ஒத்துக்கிட்டோம். பிகாஸ் ஸ்கிரிப்ட் ஹேஸ் தட் கான்டென்ட் அண்ட் இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டாக நடந்திருக்கு சென்னையில். ஸோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. ரியலிஸ்டிக் அப்படின்னாவே கொஞ்சம் ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் இருக்கும். இந்த ரியல் இன்சிடென்ட் வந்து இட்ஸ் காட் அ லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இன் இட், எமோஷன்ஸ் இன் இட், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஒரு பேஸில் நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட். ஸோ ஐ தாட் ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் உட்காந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். So I think that is the USP of that film. With great actors like Pasupathy and Mithunda அதெல்லாம் இருக்கும்போது அது இன்னும் வந்து ரியலிஸ்டிக்காக வெளியே கொண்டு வந்தாங்க அவங்க. So I think that is my major factor for choosing the script. Okay, so பசுபதி சார் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி படத்தில் இருக்காரு. மிதுன் சக்கரவர்த்தி அவரை எப்படி வந்து நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க ஆன் போர்ட் கூட்டிகிட்டு வந்தீங்க? Once a director's job is to have a good script and cast the script properly. அது பண்ணிட்டா பாதி முக்கால்வாசி வேலை முடிச்சிச்சு. Then the technical aspects it's easy. So அப்படி இருக்கிறப்ப I wanted the best actors who can elevate the scene to the next level. So I decided to go for the best. That's why Pasupathy is here. That's why Mithunda is here. That's why Naza sir. அது மாதிரி
they kind of bring life, add life to the character. ஒரு சின்ன ஒரு expression கூட, you know, they'll add something from their side. And to a director, I think you can't ask for anything more. பட் அவர் எப்படி அவர் செட்டில் எப்படி அவர் மிதுன் சார் எல்லாருமே இங்கே இப்போ மிதுன் சார் இல்லை பஸ்பின் எல்லாருமே அங்கே வந்து வாட் இஸ் தேர் ஜாப், வாட் இஸ் மை ஜாப், ஐ டூ மை ஜாப், தே டூ தேர் ஜாப், விச் இஸ் அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த கேரக்டருக்கு ஹவு ட்ரூ தே கேன் பி. ஸோ வி ஆல் ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ டோட்லி லாஸ்ட் அண்ட் ஹீ வாஸ் focused on what best he can do to make that character believable. And we all, there was nothing special. செட்ல அவர் பாத்தீங்கன்னாங்க I have had few experiences with Mithun there. ஓகே. ஷார்ட்டுக்கும் நடுவுல வந்து தமிழ் டயலாக்ஸை ஹிந்தியில எழுதிக்கிட்டு அதை ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா பண்றாரா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ என்னையும் வந்து கேட்பாரு. He will ask like Adi, am I saying it's right அப்படின்னு சொல்லிட்டு he'll recheck, double check பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஒரு புதுசா வந்து நடிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது அவருக்குள்ள இப்ப இருக்கு. அது வந்து எல்லாரும் பார்த்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃப்ரெஷ்னஸ் அண்ட் எனர்ஜி லெவல். Yeah, not just him, all the big actors, all the experienced actors, good actors, they're still, you know, consider every film of theirs as the first film. So we have many such actors in this film. Okay. So பசுபதி சார்க்கும் மிதுன் சார்க்கு ஏதாவது காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா படத்துல? ரெண்டு மூணு சீன் வந்தது. ஓகே. அவங்கலாம் சொன்ன மாதிரி தான். நீங்க சொல்லுங்க, நீங்களே ஒரு வெர்சடைல் ஆக்டர், அவரும் வந்து அந்த என்ன நான் சொல்லிக்க முடியாது. நாங்க சொல்றோம் சார். இல்லை நாங்கள்லாம் இப்போ நான்லாம் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். அவரை பார்த்து தான் ஃபங்க்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இருந்து இப்போல்லாம் நிறைய ஞாபகம் இருக்கா, நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பா. டிஸ்கோன்னு படம் வந்து அந்த ஸ்டைலாம் நாங்கள்லாம் விட்டு சுற்றின்னு வந்துருக்கோம். அவரை மாதிரியே போட்டுன்னு வெயிலில் மெட்ராஸ் கொளுத்துற வெயிலில் அவரை மாதிரியே கோட்லாம் போட்டு சுற்றின்னு இருப்பாங்க. அது ஒரு பீரியடு. ஏன்னா அந்த அவ்வளோ தாக்கம் இருந்திருக்கு மிதுன் தாதாவோட இது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கும். ஸோ அப்படி நான் ஃபஸ்ட் செட்டில் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். அப்புறம் ரொம்ப கேஷுவலாக இருந்தார். பட் என்னை பொறுத்தவரை உள்ளே வந்துட்டோம்னா, ஃப்ரேம்குள்ளே வந்துட்டுனா சீனியர் ஜூனியர்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக எங்கள் வேலை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அது என்னோடய வேலை, நான் செய்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளில போகும்போது அந்த இது வரும். அவர் பெரிய ஆள், டெஃபினட்டாக பெரிய ஆள், அவங்களாம் கிரேட் லெஜெண்ட்ஸ். ஸோ அந்த இது இருக்கும். பட் உள்ள ஸ்பாட் வந்துட்டுனா நீங்கள் ஆர்டிஸ்ட், நான் ஆர்டிஸ்ட், அவ்வளோ அந்த மாதிரி தான். ஸோ போன செக்மெண்ட்டில் நம்ம ஒன்று பேசிகிட்டு இருந்தோம்ல, ஆதியை வந்து பாட வைக்கிறதா? I didn't do anything, Adu. Not me. நான் எதுவுமே பண்ணல. ஸோ நீங்கள் ரொம்ப நல்ல சிங்கராமே நீங்கள். இல்லை ஆக்சுவலாக தொண்டை சரியில்லைங்க எனக்கு. பரவாயில்ல, எங்களுக்காக ஒரு 2 லைன். நிக்கிலாம் இருக்காங்க, பசுபதி சார்லாம் இருக்காங்க, ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க. ஃபினிஷிங் அப்போ பண்ணிடலாமா? பெட்டர், பிகாஸ் I don't want to disturb the audience who are watching the video. அவ்வளோ நல்லா பாடுவாருன்னு சொன்னீங்க. படத்திலே பாடிருக்காங்கல்ல. இல்ல அவங்க லெவல் சிங்கர்ஸ்க்கு என்னோட லெவல் சிங்கர்ஸ் நல்லா தான் பாடுவாங்கன்னு தோணும். Correct, I will totally agree. I'm But not audience வந்து கண்டிப்பா I totally agree பண்றேன். I'm not a singer. ஓகே. இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவார்ட்லாம் வாங்கியிருக்காராமே இவர். என்ன ஸ்டோரி அது? ஸ்டோரியா? அது என்ன கதை? என்னெல்லாம் அவார்ட் வாங்கினீங்க? US கதை, அவார்ட் வாங்கின கதைகள். பசுபதி சார் வேற வந்து அவார்ட் வாங்குற டிரெக்டர்ஸோட தான் நிறைய வேற ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ட் பண்றதாலையும் கிடைச்சிருக்குன்னு கூட சில பேருக்கு சொல்லுவாங்க. No, but again, அது ஒன்றும் இல்லைங்க. I went to US to do my masters in filmmaking. அங்கே வந்து எவ்ரி இயர் டியூரிங் த ஆஸ்கர் பேனல் இருக்கு இல்லையா, சரி, அவங்க வந்து அரௌண்ட் 200 not film schools are there in the US. So அதிலிருந்து they handpick 8 students based on their work, based on whatever they have their reasons. Okay. They handpick 8 students and they invite them for the Oscars that year. And the nominees, there's one particular luncheon called Oscar Luncheon, where they bring in all the Oscar nominees for that particular year, and they bring in the panel who selected these 8 people, and they honor the students who got that award. So 2008 was one of the 8 to be selected, shortlisted, and to receive that, and the only Indian to get it. It's called Multicultural Motion Picture Association, which is the main thing that conducts Oscars. So that way, yes, it is a good thing that they considered me worthy enough to. Our partner Adi sang this song. Oh, this is my voice. This yes. is his song. Oh, பாடலாமே. தள்ளி போட்டுட்டே இருக்க வேணாமே, பாடலாமே இப்போ. நல்லா டைமிங்கா இருக்குல. சொல்லிட கூடாதுல. Ready, you also hum with me. No. Okay. ஹம் மட்டும் பண்ணுங்க, பாடாதீங்க. என் சாங் கெடுக்காதீங்க நீங்க. Ready. எனக்காக தான் பாடி இருக்காங்க. I will not spoil it. 1 2 1 2 4. சோகான பொண்ண பார்த்து சொக்கி போனேன், கான அவளுக்காக கொக்கி போட்டேன், லக்கி பரிசு கரைச்சிட்டா, நான் கிக்கு ஆன
பழகி பார்த்த நானும் ஒத்து வரலையோ. இதுக்கு மேல வேணாங்க. சூப்பரா இருந்தது. Thank you. ஸோ செட்டில் எப்பவுமே இப்படிதானா சார்? நல்லா யங்கா எனர்ஜெட்டிக்காக தான் எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து டீஸ் பண்ணிட்டு. இது ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியா? உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? ரொம்ப ஃபார்மலா இருக்கும். நீங்க அவ்வளோ ஃபார்முலா? டக்க ஒடுக்கமா இருக்கும். ஓகே. கூத்தடிச்சிட்டு இருப்போம், ஜாலியா இருப்போம். ஜாலியா இருப்போம். ஆனா ஃப்ரேம்குள்ள வந்துட்டா சீரியஸ் ஆயிடுவோம். இல்ல, ஆனா ஒருத்தர் வந்து எப்பவுமே சீரியஸா இருப்பாரு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் படம் கண்டிப்பா வந்து இல்ல என்னன்னா பசுபதி அண்ணனோட வர சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீரியஸான சீன்ஸ் படத்துல. எங்க அண்ணா வந்து ஜாலியா சீன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் மாதிரி ஜாலியா யாரும் இருக்க மாட்டாங்க. அவரும் அந்த சீன்ல ஒரு கேரக்டர், ஆமா அந்த கேரக்டர் மாதிரி மாறிடுவாரு. ஆனா இவரை பத்தி நான் சொல்லியே ஆகணுங்க. ரொம்ப சீரியஸான இல்ல இன்டென்ஸான ஆக்டர். சோ ஹியூமரும் நல்லா பண்ணுவாரு. செட்டில் கேமராக்கு பின்னாடி அவர் பண்ற சில விஷயங்கள் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. சொல்லிடலாமே? இல்ல இல்ல, ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் டீசிங் அஸ் அண்ட் ஒரு ஜாலியா இருக்குங்க பசுபதி அண்ணா இருந்தா. ஸோ அந்த சைட் ஆஃப் ஹிம் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ டோன்ட் நோ. ஓகே. இருந்தாலே ஒரு நல்ல கலாயா. இல்ல எனக்கு இப்பவே தெரியுது, கொஞ்சம் வைப்ஸா தெரியுது. எப்படி இருக்கும்னா ஐ ஸ்டில் ஹேவ் தட். நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு NG வெர்ஷன். சேவெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஜெனரலா there was a very crucial scene happening. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அவருக்கு தேவை. ஸோ க்ளோஸ் அப் வச்சேன், அவர் அங்கே நிற்கிறாரு. சொல்லிட்டேன் ஓகே ஃபைன் கோயிங் ஃபார் டேக்னா ஃபைன் 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 சொல்லி பக்கத்தில் பேசிட்டே இருந்தார். I said going for a take. Within that split second he turned and he gave me that look, and that's still there in the film. Awesome. In that split second, it is absolutely not possible for someone to do that, and that shows the kind of actor, the kind of talent that he is. ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அவர் சைடுல பேசிட்டு இருக்கும்போது கூட மைண்ட்ல இதுதான் ரன் ஆயிட்டு Definitely. இல்லாட்டி that I know அரவன் டைம்ல நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கு சார். But seriously, I mean, those are the things that we youngsters can actually learn. நாசர் கேட்டா இந்த விஷயத்துக்கு ஒரு இது சொல்றாரு. நாசர் அப்படிதான். அப்படியே நாசர் அண்ணன் வந்து நீங்க பாக்குறதெல்லாம் வேற, அவர் ஸ்பாட்ல இருக்கிறது வேற. ஐயோ செம ஜாலியா. அவர் வந்து டேக் சார் அது அவருக்கு அவர் பண்ண போற கேரக்டருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படியே அந்த செகண்ட்ல மாறும். ஏன்னா அந்த நேரத்துல மாறினா போதும், அந்த நடிகை அங்க வந்தா போதும். அதுக்கு முன்னாடி நடிக்கணும்னு அவசியம் அப்படியே வரைச்சிங்கலாம் இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் அப்படி பண்ண முடியாது. Not many people can ட்ரைனிங் நம்ம வந்த இது அப்படி. ஸோ அப்படி தியேட்டர்ல இருந்து வந்ததுனால நான் 20 மணி நேரம் ஷூட் பண்றேன், 20 நேரமும் அப்படியே இருக்க முடியாது, என்னால பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ வி ஹாவ் டு நோ எங்க நான் அதில் இருக்கணும், எங்க நான் வெளியில வரணும்ன்ற அந்த இது இருந்தால் தான் முடியும். கண்டிப்பா. ஸோ எனக்கு வந்து பேசும்போதே வந்து நல்லா தெரியுது, படம் வந்து நல்லா அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப். படம் கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்களும் ஒரு சூப்பரான டைரக்டரா வருவீங்க அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். Thank you. So thanks a lot for coming. Thank you. Thank you so much. ஸோ இன்னைக்கு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி ஸ்பெஷல் பார்த்து எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களுக்கு திருப்பி அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Shailaja Balasubramanian, signing off. Bye.